சில பீஸ் நாங்கள் தான் ஓகே குக்கிங் கம்பீஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசமும் பக்கோடா போட போகிறோம் சிக்கனில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணணும் பார்ப்பீங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம எண்ணெய் கடுகு ஊற்றியாச்சு, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. பார்ப்போம். இது நம்ம வந்து இதெல்லாம் கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். எப்படி கரைச்சோன்னா 3 தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஓகே நம்ம போடுவோம். ஓகே பார்த்தீங்களா எப்படி இருக்குது ரசம். கழுவி ஆயிடுச்சு. ஸோ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணணும். நம்ம அங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்கள்ட்ட ரசம் கொச்சிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காமிக்கலாமா என்னென்ன போட்டிருக்கோன்றதை அப்புறம் பார்ப்போம். ஓகே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காட்டலாம். ஊற்றியாச்சு கடாயில். இப்போ நம்ம வந்து சிக்கன் 65 பொரிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு காமிக்கலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஒட்டணும். ஓகேவா? நல்லா நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிடுச்சு போடணும். ஓகே நம்ம போட்டுடலாமா ஒன்றுனா? என்ன சாப்பாடு ரொம்ப அழகா இருக்கு. ஓகே ஓகே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் கப்பில் போட்டு வச்சுட்டேன். ஸோ சூப்பராக இருக்குல்ல? நல்லா பொரிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். எனக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் லெக் பீஸ் வச்சுருக்கேன். திருப்பி விட்டுக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப கருகிடக்கூடாது. திருப்பிட்டு காட்டுறவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும், பார்த்து திருப்பணும். நம்ம திருப்பிட்டு காமிப்போம். திருப்பினோடனே எவ்வளோ இந்த மாதிரி தான் மெரூன் கலரில் ஆகணும். ரொம்ப கருக விடக்கூடாது. ஓகே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பக்கோடா பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து பாத்திரத்தில் போட்டுடலாம். ஓகேவா? நல்லா வேகணும். இது சிக்கன்னால நல்லா வேகணும். ஓகே போட்டதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே நம்ம இப்போ பக்கோடா எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுத்து பச்சி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டேன். சூப்பராக இருக்குல்ல? இப்போ அடுத்து எனக்கு வந்து லெக் பீஸ் தாங்க போடணும். பார்ப்போமா? லெக் பீஸ் எடுத்து போட்டேன். எனக்கு தான் லெக் பீஸ் பிடிக்கும். லெக் பீஸ் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். லெக் பீஸ் வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திரி போட்டோன்னே சூப்பராக இருக்கும். நல்லா வேகணும் லெக் பீஸ்லாம். பார்த்தியா பருத்திக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். நல்லா இருக்கா? ஓகே சூப்பராக இருக்கான். ஸோ நம்ம மீதியெல்லாம் பார்ப்போம்.